மத்திய அரசின் நெசவாளர் சேவை மையம் மற்றும் கோவை ராமநாதபுரத்தில் உள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி பயிற்சி மையம் இணைந்து நடத்தும் ஊக்கத்தொகையுடன் 45 நாட்கள் மத்திய அரசின் சமர் திட்டத்தின் கீழ் கைத்தறி நெசவு திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பு 2வது பேட்ச் துவங்கியது. கோவை ராமநாதபுரம் சில்க் வில்லேஜ் கைத்தறி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் சேலம் நெசவாளர்கள் சேவை மையம் சார்பில் சமர்த் 2வது பேட்ச் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் மத்திய அரசு சேலம் நெசவாளர் சேவை மைய துணை இயக்குநர் கார்த்திகேயன், கோவை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் அல்லிராணி, ஆவாரம்பாளையம் சர்வோதயா சங்க செயலாளர் சிவக்குமார், ஜவுளி மற்றும் ஆடை தொழில் அமைப்பு அறிவுரையாளர் ஜவுளித்துறை திறன் தலைவர் பெரியசாமி, ஈரோடு எட்ஜ் ஹைட்ரா வெஞ்சர் ஆலோசகர் பொன்னுச்சாமி, சில்க் வில்லேஜ் நிறுவனர் கைத்தறி முருகேசன், சில்க் வில்லேஜ் நிர்வாக அதிகாரிகள் பழனிவேல், ராஜாராம், முருகானந்தம் மற்றும் சில்க் வில்லேஜ் நிறுவனத்தின் ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 45 நாட்கள் பயிற்சியில் கைத்தறி, ஜகாட் டிசைனிங், மேட் வீவிங் உள்ளிட்ட வகுப்புகள் நடைபெறவுள்ளது. கார்த்திகேயன், துணை இயக்குனர், நெசவாளர் சேவை மையம், மத்திய அரசு ஜவுளித்துறை சார்பாக 45 நாள் சமர்த் எனப்படும் தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சில்க் வில்லேஜ் கோயம்புத்தூரில் இன்று துவங்கப்பட்டுள்ளது. 21 ட்ரெயினர்ஸ் மூலமாக பயிற்சி தரப்பட்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பும் இந்த பயிற்சியின் மூலம் தரப்பட உள்ளது. இதற்கு ஸ்டைபண்டும் தரப்படுகிறது. இந்த பயிற்சியின் மூலம் தொழில் கற்றுத் தரப்பட்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பும் அல்லது தொழில் முனைவோருக்கான திட்டமும் இந்த பயிற்சியின் மூலம் தரப்படுகிறது. பயிற்சி முடிந்தவுடன் அவர்களுக்கு தொழில் சார்ந்த உபகரணங்கள் 90% மானியத்திலும் மற்றும் தொழில் துவங்க ஏதுவாக கடனுதவி திட்டமும் தரப்பட உள்ளது. இந்த பயிற்சியினை அனைவரும் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.